வெல்கம் டு குஷி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மீஷோலேருந்து ஹோம் டெக்கரேட்காக ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்க்ரீன் தாங்க வாங்கியிருந்தேன். இந்த ஸ்க்ரீன் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ஒரு யோசனையிலே இருந்தேன். இது வந்து த்ரெட் மாடலில் வருது, குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்டேயும் கேட்டிருந்தேன். அவங்களும் வந்து வெயிட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னாங்க. நிறைய ரிவ்யூலாம் வந்து நல்லா இருந்தது. பட் லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா மாதிரி தெரிஞ்சுது. சரி இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாக இருந்தது. ஃபைனலாக வந்து வாங்கி பார்க்கலாம். ரேட்டும் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ இதை வாங்கினோம். இதோட பேக்கிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சென்டரில் வந்து அந்த மணிலாம் வச்சு வச்சு பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி கையோட வந்து ஸ்க்ரீனில் வந்து போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஸ்க்ரீனில் போட்டுட்டு இருந்தோம். எனக்கு இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. இன்னும் கொஞ்சம் வீடு அழகான மாதிரி இருந்தது. இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் போட்டிருந்தா கொஞ்சம் அடைச்சா மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப அடைப்பு வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து போடுறதுக்கு வந்து பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பா தான் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க பார்த்து பார்த்து. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க தான் அந்த த்ரெட்டில் வந்து கை வச்சு ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. லென்த்துமே வந்து ரொம்ப அந்த கீழே வரைக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. சைட்லேயும் வந்து அழகாக அந்த த்ரெட்டெல்லாம் வந்து 2 சைட்லேயும் வந்து முச்சு போட்டு விட்டு பார்த்ததுக்கப்புறமா அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்தது. இதோட ரேட் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் தாங்க வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த ஜன்னல் கிட்ட கிச்சனில் வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் வாங்கிட்டு இருந்தேன். இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. 3 கொடுத்துருந்தாங்க. ஒரு சில இலலாம் வந்து விழுந்துடுச்சு. சரி இருந்தாலும் டெக்கரேட்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எட்டேருந்து பார்க்க சொல்ல இது வந்து ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் மாதிரி தெரியல. ஒரு நேச்சுரல் மணி பிளான்ட் மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்புறம் கிருஷ்ணர் கிட்ட வந்து டெக்கரேட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து வால் ஹேங்கிங் இந்த ஷெல்ஃப் தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து டிவி பக்கத்தில் வந்து இந்த வால் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது. இதை வந்து விநாயகர் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸும் கீழே கொடுத்துருக்கேன். ஃபோர்த் ஒன் வந்து விநாயகர் தான். இந்த விநாயகர் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருக்காங்க. சூப்பராக வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்டே காமிச்சேன். அவங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பெயிண்டிங்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வாலில் வந்து இதை ஹேங் பண்ணி மாட்டினதுக்கு அப்புறமா அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்தது. அந்த விநாயகர் வச்சதுக்கப்புறமா டிவி கிட்ட இருக்க அந்த வால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்தது. அதுலேயும் அந்த கேண்டில் வச்சதுக்கப்புறமா சீரியஸாக சொல்லவா வேணும், ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. யாருக்கெல்லாம் வந்து இந்த விநாயகர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இந்த விநாயகருக்கான ப்ரைஸும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. லாஸ்ட்டு வந்து இந்த கிச்சன் வால் அந்த போர்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். சரி கிச்சனில் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து குஷி மாம் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். இதில் வந்து மேலே வந்து அந்த லெட்டர் ஒட்டிட்டு வாங்கணுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மாம்ஸ் கிச்சனே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து கிச்சனில் வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி இந்த 2 ரேக் தான் வாங்கியிருந்தோம். இந்த 2 ரேக் வந்து காம்போவில் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் வந்து ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரும் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இந்த ஆணியும் கொடுத்துருந்தாங்க. நம்ம எதில் வேணால் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். டைல்ஸில் கூட வந்து அழகாக ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதோட ப்ரைஸை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த ரேக்கில் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து நம்ம இந்த பிளான்ட் மட்டும் வைக்கணும்னு இல்லை. இதில் வந்து ஸ்பைசஸும் வச்சுக்கலாம். அடியில் அந்த கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரண்டி இல்லைன்னா வந்து பீங்கான் செட்டு இந்த மாதிரி வந்து மாட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நான் அந்த பிளான்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் தான் வாங்கினேன். பட் அந்த ஸ்பைசஸ் ஜாரில் வச்சதுக்கப்புறமா இன்னும் வந்து லுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம விருப்பம் தானே என்ன வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதோட ப்ரைஸை வந்து கீழே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த வெஜிடபிள் ரேக் தாங்க வாங்கியிருந்தேன். மொத்தம் 4 ரேக் வந்து இதோட குவாலிட்டி சீரியஸாக சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம நேரில் போய் வாங்கியிருந்தோம்னா கூட இந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா என்னுடைய வெயிட் வச்சு நல்லா அழுத்தி பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஒரு அந்த ரேக் வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியா நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் வந்து இந்த வெங்காயம்லாம் வந்து கூடையில தான் போட்டு வச்சிருந்தேன். சரி இந்த 4 ரேக் வாங்குனோம்னா கொஞ்சம் இந்த 4 ரேக்லயும் ஒரு பொருள் வைக்க சொல்ல கொஞ்சம் நீட்டா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஐடியால தான் வாங்குனேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, தேங்காய், பூண்டு இந்த மாரி வந்து ஒரு ரேக்ல வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆனா, இந்த ஃபிட் பண்ண சொல்ல தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுங்க. ஆனா, குவாலிட்டி சீரியஸா சொல்றேன் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸும் வந்து நானு ஸ்க்ரீன்ல வந்து குடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில வந்து எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகா நீட்டா இருந்தது. இதுக்கு முன்னாடி கூடையில தான் வச்சிருந்தேன். எனக்கு வந்து இந்த கூடையில எடுத்துட்டு கீழ உள்ள வந்து தள்ளி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இது வந்து சைட்லயே வந்து அழகா எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாவும் இருக்கு, லுக்காவும் இருக்கு. வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அ நேர்ல வந்து வாங்குறத விட ஆன்லைன்லயே இத வந்து வாங்குறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. நல்லாருக்கு குவாலிட்டி. வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து பாப்பா வந்து டாய்ஸ் போடுறா மாரி ஒரு பேக் தான் வந்து வாங்கியிருந்தோம். பேஸ்கெட் வந்து பாப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய டாய்ஸ்லாம் வந்து கவர்ல தான் வச்சிருப்பாங்க. கவர்ல வந்து வச்சுட்டு இருக்க சொல்லி எடுத்து வச்சாலும் அப்படியே டக்குன்னு கீழலாம் கொட்டிடும். சரி இதுக்கு ஏதாச்சும் ஒரு பேஸ்கெட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ரிவ்யூவ்லாம் வந்து ரொம்ப சூப்பரா குடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது இதோட பேக்கும். நான் வந்து ரொம்ப சின்னதா வரும்னு நெனச்சேன். பட் என் கைக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏன் உட்காரும்போது என்னுடைய ஹைட்டுக்கு வந்திருந்தது. இவ்ளோ பெரிய பேஸ்கெட்டான்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். இதில வந்து டாய்ஸ் மட்டும் தான் வைக்கணும்னு இல்ல. பெட்ஷீட் நம்ம என்ன துணி வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். மேல வந்து மேல ஓப்பன் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த வெல்க்ரோ வந்து குடுத்துருந்தாங்க. சைட்லயே வந்து 2 ஹேண்டில் குடுத்துருந்தாங்க. புடிச்சு தூக்குறா மாரி. பாப்பாவுடைய டாய்ஸ்லாம் வந்து கொட்டிட்டு காட்டுறேன். அவ்வளோ ஒரு சூப்பரா அழகா இருந்தது. இது பாப்பாக்கு தெரியாது. நாங்க வந்து இத ஆர்கனைஸ் பண்ணி வைக்க சொல்ல, அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்கன்னா தான் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பேஸ்கெட் வாங்கி குடுத்தோம்னா, அவங்களும் கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். கீழ கொட்டுனாங்கன்னா, இதில வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஐடியால தான் இது வந்து வாங்கியிருந்தோம். இத பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. குவாலிட்டியும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த ஃப்ரண்ட்ல வந்து அந்த வெல்க்ரோ குடுத்ததுனால பொருளெல்லாம் வந்து கீழ கொட்டாது அப்படின்ட்டு. இதுக்கு இப்ப பார்க்க போறது வந்து லோக்கல் ஷாப்ல வாங்குன ப்ராடக்ட் தாங்க. இதோட பிரைஸ் வந்து 140 தான். எது எடுத்தாலுமே 140 அப்படின்ற ரேஞ்சில தான் வந்து பொருள் எல்லாம் வாங்கியிருந்தோம். இந்த பாட்டில் வந்து நான் ஆன்லைன்ல பார்த்துருந்தேன். 350 சம்திங் வந்திருந்தது. சரி இந்த ஒரு பாட்டில் வந்து 350 குடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலேயே வந்து கார்ட்ல போட்டிருந்தேன். இந்த லோக்கல் ஷாப்ல வாங்க சொல்ல இந்த பாட்டிலோட பிரைஸ் வந்து 140ங்க. சீரியஸா என்னால நம்பவே முடியல. ரொம்ப குவாலிட்டியா ரொம்ப சூப்பரா இருந்தது. இவ்ளோ நல்லா வெயிட்டா இருக்குமான்னு சொல்லிட்டு, இதோட கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர் வந்து நான் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிப்பேன். ஸோ அந்த 1 லிட்டர் பாட்டில்ல போயிட்டு அப்பப்போ புடிச்சு குடிக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தது. இதுக்கு 2 லிட்டர் வாங்குனோம்னா, கொஞ்சம் வந்து அந்த சோம்பேறித்தனம் இருக்காதே அப்டின்னிட்டு வாங்குனது. பட் நான் வாங்குனத விட அதிகமா வந்து பாப்பாவும் சரி, ஹஸ்பண்டும் சரி ரொம்ப வந்து விரும்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது வந்து சூப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிப்பரும் குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. பட் அந்த சிப்பர் வந்து ஓப்பன் பண்ணி குடிக்க சொல்ல, அந்த மூடி வந்து லைட்டா அந்த உதடுகிட்ட இடிக்கிற மாரி இருக்கு. அது மட்டும் தான் கொஞ்சம் மைனஸா இருக்கு. பட் மத்தபடி வந்து இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சிப்பர்லயும் குடிக்கலாம், ஓப்பன் பண்ணியும் குடிக்கலாம். இத வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு புடி மாரி குடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க போனாலும் வந்து நம்ம அழகா இது வந்து கையிலேயே எடுத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் போடுற மாரி பேஸ்கெட் தான் வாங்கியிருந்தோம். இதுவும் ஆன்லைன்ல சொல்லப்போனா கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருந்தது. கம்மியா வரப்ப வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். லோக்கல் ஷாப்ல இவ்ளோ கம்மியா வந்து 140க்கு வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ வாங்கிக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜ் மேல வந்து இந்த இந்த கூடையில தான் நான் வச்சுட்டு இருந்தேன். நெறைய அந்த குட்டி குட்டி ஈலாம் வந்து உட்காரும். இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலே விட்டுருந்தேன். பொறுமையா வாங்கிக்கலாம். பிரைஸ் ஏதாச்சும் கம்மியாச்சுன்னு அப்படின்ட்டு. சரி லோக்கல் ஷாப்லயே பார்த்ததுனால வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பேஸ்கெட்குள்ள அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்க சொல்ல ரொம்ப அழகா இருந்தது. ஃப்ரிட்ஜும் கொஞ்சம் லுக் குடுத்தா மாரி இருந்தது. அடுத்தது வந்து இந்த பீங்கான் கப் தாங்க வாங்கியிருந்தேன். ஆன்லைன்ல இதோட ரேட் வந்து 250 சம்திங் தான் வந்தது. பட் இது 2 கப்புமே வந்து 140 ருப்பீஸ்க்கு வந்து குடுத்துருந்தாங்க. சீரியஸா என்னால நம்பவே முடியல. இவ்ளோ குவாலிட்டியா வந்து ரூ. 140க்கு வந்து குடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. எனக்கு புடிச்சா மாரி ஒயிட்ல வந்து உள்ள வந்து ஒரு 2 கலர் வரா மாரி எடுத்திருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. பாப்பாவுக்கும் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. இப்ப இதுல தான் வந்து அடிக்கடி பால் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது வந்து இரும்பு கடாய். இந்த கடாயும் வந்து அவ்வளோ ஒரு வெயிட்டா நல்லா கிரிப்பா இருக்கு. கைப்பிடியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட ஹேண்டில் வந்து நல்லா இருக்குங்க. அதோட பிரைஸும் 140 தான். அ அடுத்தது வந்து இந்த ஆயில் பாட்டில் தான். இந்த 2மே வந்து 2 பாட்டிலுமே வந்து 140 தான். ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர் தான். இப்ப 2 லிட்டர் பாட்டில் வந்து 140 ருப்பீஸ்க்கு வாங்கிட்டு இருந்தேன். இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது.
வேணுன்றவங்க வந்து நான் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வேணா குடுக்குறேன். நல்லா சூப்பரா இருந்ததுங்க. பாட்டில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா நல்லா இருந்தது. அடுத்தது வந்து இந்த கூடை தான் வாங்கியிருந்தேன். நல்லா 4 கூடை வந்து அழகா சைஸ் ஒரு சைஸ்ல வந்திருந்தது. இதோட பிரைஸும் 140 தான். நல்லா இந்த சப்பாத்தி மாவுலாம் வந்து பிசையறதுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எல்லாருக்குமே வந்து என்னோட வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம வந்து என்னோட சேனல வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும்னா மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. இதோட அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.